ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட் வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்கிறேன். அப்போது வேகமாக வெந்துடும் நம்மளுக்கு. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போது நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு வந்து நம்ம பைண்டிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா ஒட்டாமல் வரும், பிரிஞ்சு போகாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கையில் ஆயில் வந்து தடவிட்டு எப்பவும் போல் கோலா உருண்டை உருட்டுவோம்ல அதே மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டுனா போதும், ரொம்ப பெரிய சைஸ் தேவையில்லை. இப்போது இது மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்தாச்சு. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே பொரிச்சோம்னா நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிக்கும்போது மேலே மட்டும்தான் வெந்து வரும், ஆனால் உள்ளே வந்து வேகாது. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது டக்குன்னு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும், அந்தளவுக்கு டைம் வந்து எடுக்காது. இப்போது ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது கிரேவி செய்கிறதுக்காக நான் அதே எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன். 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது கூடவே தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது வரைய வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவி வந்து திக்காக வர்றதுக்காக ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும். சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு, இதில் சேர்த்துடலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வேகமாக வதங்கி வரும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் மசாலா சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. மசாலா சேர்க்கும் போது ஹையில் வச்சோம்னா மசாலா வந்து கரிஞ்சிரும். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து வதங்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முதல் தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது இந்த உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது எல்லா உருண்டையுமே எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உருண்டை வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது 5 மினிட்ஸ் மட்டும் கொதித்ததுக்கப்புறமா நாம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் வந்து விரும்பாதவங்க இந்த மாதிரி வாழைக்காயில் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான வாழைக்காய் உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.